இந்த பூஜா உமால சிங்கப்பூர் போனால ஏதாவது போன் பண்ணாலா? மனசு கிடந்து அடிச்சுக்கிறது. ஐயோ, நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஒர்க் டென்ஷன்ல மறந்து போயிட்டேன். எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து உமா போன் பண்ணாங்க. பூஜாவுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. உங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு தடவை பூஜா மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா, அதே மாதிரி சிங்கப்பூர்ல ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஐயோ, பூஜா பொண்ணு ஆயிடலையே. இல்லம்மா, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சிங்கப்பூர்ல திரும்ப வரதுக்குள்ள பூஜாவுடைய கடந்த காலம் மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதான் உமா இருக்காளோனோ, பூஜாவை நல்லபடியா பாத்துப்பா. ஆமா, ஏன் பாரு, நீ உமாவை பத்தி என்ன நினைக்கிற? என்ன திடீர்னு உமாவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குறீங்க? இல்லப்பா, எல்லாரும் ஒரே காம்பவுண்ட்ல குடியிருக்கோம். பக்கத்தாத்துல இருக்கிற பொண்ணை பத்தி உன் அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே தான். ஐயோ, நீங்க இப்பதான் கொஞ்ச நாளா உமாவோட பக்கத்து வீட்டுல இருக்கீங்க. நாங்க அப்படி இல்ல, நாங்க தான் ஒரே ஊர்க்காரங்களாச்சே. சின்ன வயசுல நாங்கெல்லாம் ஒன்னா வளர்ந்தவங்க. அப்ப அவங்க எவ்வளவு வசதியோட இருந்தாங்க. அப்படி இருந்தபோது கூட பணக்கார வீட்டு பொண்ணுங்கிற பந்தா அவங்க கிட்ட துளி கூட இருந்தது கிடையாது. நடுவுல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள். ஆனா அவ்வளவு கஷ்டத்துலயும் இன்னும் கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் பாருங்க, பிரமாதமா வாழ போறாங்க.